Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்மர் ஸ்பெஷலா ரொம்பவே ஹெல்த்தியான 4 விதமான மில்க் ஷேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குங்க. அதுக்கு ஒரு ஜூஸர் ஜார்ல வந்து நான் 4ல இருந்து 5 ஸ்ட்ராபெரியை ரஃபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை, ஒரு 2-3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஐஸ் கியூப் வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் வந்து இது காய்ச்சாத பால் தாங்க, ஒரு கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஜூஸா நம்ம அடிச்சு எடுத்துடலாம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனா மழியணும், அந்த அளவு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம ஜூஸ் அடிச்சு எடுத்தாச்சு. இது இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்மளோட ஜூஸை சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா ஈஸியா டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. இதுக்கு மேல நல்லா ஃபைனான இருக்குன்னா ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் ரெசிபி பார்த்துக்கலாம். செகண்ட் ரெசிபி வந்து பனானா மில்க் ஷேக் பார்க்க போறேங்க. வாழைப்பழம் வந்து ஒரு 3 பழத்தை ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சர்க்கரை, நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் ஒரு கிளாஸ், ஐஸ் கியூப் எல்லாத்தையுமே சேர்த்து இதையும் நல்லா ஜூஸா அடிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற 4மே வந்து மில்க் ஷேக் ரெசிபி தாங்க. ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜூஸ் அடிச்சு எடுத்தாச்சு. ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்மளோட ஜூஸை சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இதுக்கு மேல நல்லா ஃபைனான இருக்குன்னா பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நல்லா ஃபைனா பவுடரா அடிச்சு எடுத்து போட்டுக்கலாம். இதோட வந்து பனானா வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் ரெசிபி பார்த்துடலாம். தேர்ட் வந்து டேட்ஸ் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு இங்க ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை, ஐஸ் கியூப், ஒரு கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஜூஸா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். டேட்ஸ் ஷேக் வந்து நல்லா அடிங்க, இல்லைன்னா பழம் வந்து மழியாது, நமக்கு திப்பையா இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்மளோட மில்க் ஷேக் வந்து ஊத்திடுங்க. இதுக்கு மேல வந்து நான் டேட்ஸ் எல்லாம் சும்மா சின்ன சின்ன பீஸா ஒரு பூ மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், நட்ஸ் கூட சேர்த்து பண்ணிக்கலாங்க. அடுத்தது 4வது ஜூஸ் வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு இங்க வந்து ஆப்பிள் ஒரு 2 பழம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் பழத்தை ரஃபா கட் பண்ணியிருக்கேன். அதோட தேவையான அளவு சர்க்கரை, ஐஸ் கியூப், ஒரு கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு கிளாஸ் அளவுக்கான மில்க் ஷேக்குக்காக தான் நான் அளவு வந்து சொல்றேன். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தா போல நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளோட மில்க் ஷேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்மளோட ஜூஸை வந்து கிளாஸ்ல ஊற்றி சர்வ் பண்றதுதான். இதுக்கு மேல நல்லா ஃபைனான இருக்குன்னா ஆப்பிள் கூட நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஃப்ரூட்ஸா கொடுத்தா சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி மில்க் ஷேக்கா அடிச்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சம்மர் டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. இந்த 4 விதமான மில்க் ஷேக் ரெசிபியை வந்து நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில உங்களை பார்க்கறது வரைக்கும் பாய்.